ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஸ்ட்ரக்சர் இன் பைத்தான். ஓகேங்களா? ஸோ நம்ம யூடியூப் தம்ப்நெயில் சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிராஃபிக் சிக்னல் ரிலேட்டிவாக தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இஃப் எல்ஸ் எலிஃப் கண்டிஷனோட டிராஃபிக் சிக்னல் எப்படி இந்த ரூல் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றது வந்து பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அனிமேட்டடாக நான் வந்து காமிச்சுட்டு இருக்கேன் உங்களுக்கு. இப்போ ரோடில் நம்ம வந்துட்டு போயிட்டு இருக்கோம். அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் அந்த போஸ்ட் அந்த சிக்னல் போஸ்ட் வந்துட்டு போட்டிருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோ ஆஃப் வெஹிக்கல் வந்துட்டு ஒரு கண்ட்ரோலில் வந்துட்டு வரணும். ஓகேங்களா? ஸோ இப்போ 4 சைடு இப்போ இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ 4 சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரோடு வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஸோ எதிர் ஏதாவது ஒரு சைடில் வந்து ஒரு கண்ட்ரோல் இருந்தால் மட்டும்தான் ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடுக்கு வந்து பாஸ் ஆன் பண்ணணும். அதே மாதிரி அந்த 4 சைட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோ வந்துட்டு போகணும். ஓகேங்களா? ஸோ எப்பவுமே வந்து ஃப்ளோவா வந்துட்டு இருந்துட்டே இருந்தாங்கன்னா வந்துட்டு எங்க எப்படி போறாங்கிறது வந்துட்டு கஷ்டமாயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரெட்ல வந்து இருக்கு. ஸோ ரெட்ல என்ன ஒரு கண்டிஷனா நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கண்டிஷன். ஓகேங்களா? அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா கிரீன். ஸோ கிரீன்னா தட் இஸ் வெஹிக்கிள் வந்துட்டு பாஸ் பண்ணணும். ஓகேங்களா? அண்ட் தென் ஆம்பர். ஆம்பர்னா ஸ்டாப். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கு. ஸோ கிரீன்னா வந்துட்டு பாஸ், ஸோ எல்லோனா கோ ஸ்லோ, அண்ட் தென் ஸ்டாப். ஏன்னா அது ரெட்டுக்கு கொண்டு போயிட்டு அதனால நம்ம வந்துட்டு ஸ்டாப் பண்ணணும். ஸோ கிரீன்ல இருக்கும்போது வெஹிக்கிள் வந்துட்டு பாஸ் பண்ணினே இருக்கணும், பாஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஒன்ஸ் ஆம்பருக்கு டர்ன் ஆன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வெஹிக்கிள் வந்துட்டு ஸ்லோ பண்ணணும். தென் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ரெட். ஸோ ஸ்டாப் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு அதாவது ஒரு வெஹிக்கிள் ரோட்ல வந்துட்டு போறதுக்கு உண்டான ஒரு தட் இஸ் கண்டிஷன். இப்போ அதே கண்டிஷன் தான் இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். ஸோ இது வந்துட்டு எப்படி ஒர்க் ஆயிருக்குங்கிறது வந்து பார்த்துடலாம். இப்போ பாருங்க, ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிள் நான் வந்து கொடுத்துருக்கேன். அதாவது ஒரு ஏஜ் வந்துட்டு நம்ம தட் இஸ் 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க வந்துட்டு எலிஜிபிள் டு ஓட். அப்படி இல்லைன்னா அவங்க வந்துட்டு ஓட் தட் இஸ் தே ஆர் நாட் எலிஜிபிள் டு ஓட். அவங்களால வந்து ஓட்டு போட வந்துட்டு முடியல. இது ஒரு கண்டிஷன் நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுல ஒரே ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, இஃப்ல நம்ம வந்துட்டு கண்டிஷன் வந்துட்டு செட் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு வேண்டிய ஒரு கண்டிஷன் வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். எல்ஸ்ல வந்து அதை வந்து பண்ணவே முடியாது. வேற எலிஃப்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு கண்டிஷன் வந்துட்டு செட் பண்ணலாம். இஃப்லயும் எலிஃப்லயும் வந்துட்டு பாத்தீங்கன்னா கண்டிஷன் செட் பண்ண முடியும். எல்ஸ்ல அது பண்ணவே முடியாது. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ரியல் டைமாவே ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு பாத்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஐடியலி பைத்தான் நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் அது ப்ரோக்ராமிங்காவே பண்ணி காமிக்கிறேன். இப்போ வாங்க நம்ம இந்த ப்ராக்டிகல் ப்ரோக்ராம் வந்து பாத்துடலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஜ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வந்து கெட் பண்ணிருக்கேன். அதுல வந்துட்டு என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் மீன்ஸ் என்ன அசைன் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ட் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப் நான் வந்துட்டு கொடுக்குறேன். அண்ட் தென் அந்த இன்ட் அந்த டேட்டா டைப்ல எனக்கு இன்புட், அதாவது ஒரு யூசர் கிட்ட இருந்து எனக்கு அவருடைய ஏஜ் என்னங்கிறது எனக்கு வந்து தெரியணும். அதனால நான் வந்துட்டு என்ன பண்றேன்னா இன்புட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நான் வந்துட்டு அங்கே வந்துட்டு யூஸ் பண்றேன். அதில் வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்புட்ல நான் என்ன கொடுத்துருக்கேன், என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து கேட்டிருக்கேன். அண்ட் தென் நான் அந்த ஃபங்க்ஷன் நான் வந்துட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ நான் ஒரு நம்பர் நான் வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அண்ட் தென் இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் ஏஜ் தட் இஸ் சம்திங் நான் ஒரு கண்டிஷன் நான் வந்து செட் பண்ணிருக்கேன் இந்த இடத்துல. நான் முன்னாடி இப்போ நான் கொஞ்சத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். ஸோ இஃப்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா கண்டிஷன் வந்து கொடுக்க முடியும். அதே மாதிரி எல்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா கண்டிஷன் கொடுக்க முடியும். சாரி, எலிஃப்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிஷன் வந்து தர முடியும். ஓகேங்களா? ஸோ எல்ஸ்ல வந்துட்டு கண்டிஷன் தர முடியாது. இஃப் அண்ட் எலிஃப்ல மட்டும்தான் கண்டிஷன் வந்து செட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இஃப்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் நான் வந்து செட் பண்ணிருக்கேன். தட் இஸ் ஏஜ் அந்த வேரியபிள்ல வந்துட்டு நான் என்ன சொல்றேன், அந்த வேரியபிளோட இது இங்க நான் வந்துட்டு போட்டுட்டேன். கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 18. அதாவது 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க வந்துட்டு தே ஆர் எலிஜிபிள் டு ஓட். அப்படி இல்லைன்னா தே ஆர் நாட் எலிஜிபிள் டு ஓட். இப்போ நான் ஒரு வேல்யூ நான் வந்து கொடுத்துருக்கேன். 12 அப்படிங்கிற ஒரு ஏஜ் வேல்யூ வந்து நான் கொடுத்துருக்கேன். நம்மளுக்கு வந்து என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இதே வந்துட்டு இஃப் எலிஃப் அண்ட் எல்ஸ் அந்த பார்ட் நம்ம வந்து பாத்துடலாம். அந்த இஃப் எலிஃப் அண்ட் எல்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த டிராபிக் சிக்னல் ரூல் வச்சு நான் உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தரேன். ஓகேங்களா?
இப்போ இந்த ஸ்கிரீன்ல தெரியுது வந்து பாத்தீங்கன்னா இந்த சிக்னல் ப்ராப்ளம் ஓகேங்களா. அங்க நான் ஏஜ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நான் வந்து டிக்ளேர் பண்ணியிருந்தேன். இங்க வந்து சிக்னல் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இங்க வந்து நல்லா கொஞ்சம் பாத்தீங்கன்னா இன்புட் நான் டைரக்டாவே இன்புட் நான் வந்து கேட்டிருக்கேன். ஸோ இன்புட் வந்துட்டு பாத்தீங்கன்னா அது வந்துட்டு கேரக்டர்ல வந்துட்டு தட் இஸ் டிஃபால்ட்டாவே கேரக்டர்ல நான் வந்துட்டு கேட்டிருக்கேன் ஓகேங்களா. சிக்னல் கலர் அப்படின்றது நான் வந்துட்டு கேட்டிருக்கேன் ஓகேங்களா. அண்ட் தென் இப்போ அடுத்த லைன் வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு கண்டிஷன் வந்து செட் பண்றேன். தட் இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் அசைன் பண்றேன் நான் ஓகேங்களா. இப்போ இஃப் சிக்னல் ஈக்குவல் டு கிரீன், அதாவது சிக்னல் வந்துட்டு கிரீனா இருந்ததுன்னா தட் இஸ் அந்த வெஹிக்கிள் வந்துட்டு பாஸ் பண்ணலாம். தட் இஸ் தை கேன் மூவ் ஆன் ஓகேங்களா. அண்ட் இப்போ பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்க பாருங்களேன் எலிஃப், நான் எலிஃப் யூஸ் பண்ணிருக்கேன் இந்த இடத்துல. எலிஃப்ல நான் வந்து என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லோ. ஸோ எலிஃப் சிக்னல் ஈக்குவல் டு எல்லோ, ஸ்லோ டவுன், எல்ஸ் ஸ்டாப் தேர். ஏன்னா ஆம்பருக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு சில டைம் வந்து ஆம்பர்னு வந்துட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா. நான் இங்க உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதால நான் வந்துட்டு எல்லோ நான் வந்துட்டு கொடுத்துருக்கேன் நான். ஸோ எல்லோ அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது என்னன்னா ஸ்லோ டவுன் ஆயிடும். அண்ட் தென் ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிடும். ஏன்னா அடுத்த பார்ட் வந்துட்டு ரெட்டோட பார்ட். ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகும்னா அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஸ்டாப் ஆயிடும் ஓகேங்களா. ஸோ இங்க வந்துட்டு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் வந்துட்டு ப்ளே பண்ணும். இஃப்ல அண்ட் இஃப் எலிஃப் எல்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஷ்டு தட் இஸ் இந்த மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து ரேஷியோ அந்த இது சொல்லுவாங்களா இஷ்டு, அந்த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா நீங்க வந்துட்டு அந்த கண்டிஷன் முடிச்ச உடனே நீங்க வந்துட்டு அது இஷ்டு வந்துட்டு அந்த மார்க் நீங்க வந்துட்டு அங்க வச்சிடணும் ஓகேங்களா. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அது எரர் கொடுத்துன்னு இருக்கும். ஓகே, ஐ திங்க் இப்போ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு நல்லா கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.